ஆட்சியில் பங்கும் வேண்டாம், தேர்தலில் அதிக இடமும் வேண்டாம், திமுகவை தாங்கி பிடித்தாலே போதும் என்கிற மனநிலையில் செல்வ பெருந்தகை இருப்பதாக இபிஎஸ் கடுமையாக சாடியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பும் பிரச்சார கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை இபிஎஸ் கடுமையாக விமர்சித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு கருத்து கூறினால் முன்னாள் தலைவர் KS அழகிரி மற்றொரு கருத்தை தெரிவிக்கிறார் என்றும் இதுதான் திமுகவின் ரோல் மாடல் என்றும் சாடினார். பிச்சைக்காரன் ஓட்டு போட்ட சட்டையை போட்டு வருவதைப் போல பல கட்சிகளுக்கு சென்று தற்போது காங்கிரஸ் பக்கம் சென்ற செல்வ பெருந்தகை அந்த கட்சி நலன் பற்றி பார்க்காமல் பிற கட்சிகளை கவனிப்பதாக கூறினார். அதேபோல இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை பேசுகிறார். அவர் பல கட்சியிலிருந்து வந்தவர். இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டை போட்டிருப்பான் பார்த்தீங்களா, பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டை மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். அப்பப்போ எந்த கட்சிக்கு போறாரோ அந்தந்த கட்சியுடைய கொள்கையை கடைபிடிக்கிறவர் தான் செல்வ பெருந்தகை. அதே போல இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ அதிக எம்எல்ஏக்களும் தேவையில்லை, ஆட்சியிலும் பங்கு தேவையில்லை, திமுகவை தாங்கி பிடித்தாலே போதும் என்கிற மனப்பான்மையில் உள்ள செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசமாக இல்லை என தெரிவித்தார். தமிழக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆட்சியில் பங்கு வேண்டும் என எப்போது பேசத் தொடங்கிவிட்டார்களோ அப்போதிருந்தே திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுவிட்டதாக இபிஎஸ் தெரிவித்தார். ஆட்சிக்கு வராது, ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று அழகிரி கோரிக்கை வைக்கிறார். ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்து செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறார்? ராகுல் காந்தியே ஆட்சியிலே பங்கு கேட்கவில்லை, நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொல்கிறார். கூட்டணி ஆட்சி வேண்டும், கூட்டணியிலே பங்கு வேண்டும் என்று கோஷத்தை எழுப்பிவிட்டார்கள். காங்கிரசும் திமுகவும் பிளவு வருவதற்கு இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. திராவிட முன்னேற்ற நூற்றாண்டு கால காங்கிரஸ் வரலாற்றில் அனைத்துமே தலைகீழாய் இருப்பதாகவும் தற்போது காங்கிரஸ் தலைவரை திமுக தீர்மானிப்பதாகவும் இபிஎஸ் கூறினார். அதிமுகவை பொறுத்தவரை நிர்வாகிகள் அல்ல, தொண்டர்கள் கூட அடிமையாக இல்லை என்றும் தெரிவித்தார்.